சாப்பிடாது கொள்ளாது. யார் வீட்டுலனா போய் சாப்பிட்டு வந்துடும். லட்சுமிமா எனக்கு பசி எடுக்க மாட்டேது. காலையில நான் லேட்டா எழுந்துக்கிட்டனால அந்த பசி எடுக்க மாட்டேது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஹேபிட்டை மாற்றணும். 10 மணிக்கு படுத்துடணும். நைட்டு ஃபோனில் பேசக்கூடாது. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும். 8 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு திங். நான் என்ன பண்ணுறேம்மா, அவளுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்கீங்களா? கொடுத்தம்மா, வராது ஆயிடுச்சுமா. அது சொன்ன ஒரு குறிப்பிட்ட வயசுல அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்தீங்கன்னா நீ அவ்வளோ இல்லம்மா. எனக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா கீழ்பாங்க ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு அந்த டேப்லெட் வாங்கி கொடுத்து அந்த டேப்லெட் மூலமா என்ன அந்த இந்த எப்படி இருக்கு இந்த வீடு, எனக்கு அந்த மாத்திரை போட்டால் இந்த வீடு சுத்த ஆரம்பிக்கும். அப்படியே சுற்றி உள்ள ஆரம்பிச்சிருவேன். அப்படியே மயக்காச்சு ஊந்துருவேன். இந்த ஊந்து படுத்து அத்த காயில தான் ஏந்துப்பேன். காயிலேருந்து தான் தெரியும் எனக்கு. தெரிஞ்சு கேட்பேன். ஆனால் தான் இவங்க கையில் சோறு கூட சாப்பிட்றது இல்லை. நான் மருந்து கொடுப்பாங்கன்னா அதில் சாப்பாட்டில் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ் கூட்டிட்டு போனீங்களா? என்ன சொன்னாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துன்னு இருப்பாங்க. கவுன்சிலர் கொடுத்துன்னு தான் இருப்பாங்க. கொஞ்சம் நாளாக இது போவதாயிடுச்சு. இது படிக்கிற விஷயத்த கூட அவங்க தான் இந்த லெட்டரெல்லாம் கொடுப்பாங்க. காலேஜில் எத்தனை போய் கொடுப்பேன், ஸ்கூல்லேயும் கொடுப்பேன். அதனால அவங்களும் பரிச்சை இதெல்லாம் நல்லா விடுவாங்க.